ஆம்பூர் அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதி விபத்திற்குள்ளான சம்பவத்தில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த் வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க அரவிந்த். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் பேரணம்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பெரிய வரிகம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் தோல் லோடு ஏற்றிக் கொண்டு வந்த லாரி சாலையின் பார்வை குறைவான அளவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதனை கவனித்த அரசு பேருந்து ஓட்டுநர் விபத்தை தவிர்க்க பேருந்தை திருப்பிய போது அதிவேகமாக வந்த லாரி பேருந்தின் பக்கவாட்டில் நேரடியாக மோதி விபத்துக்குள்ளானதுல பேருந்து 10 அடி தூரத்துக்கும் மேல பின்னோக்கி இழுத்துச் செல்லப்பட்டு சாலையோரமாக உள்ள தொழிற்சாலையின் சுற்றுச்சுவர் மீது மோதியுள்ளது. இந்த விபத்துல பேருந்தை ஓட்டி சென்ற ஓட்டுநர் ராஜா மற்றும் நடத்துனர் குணசேகரன், 6 மாத கர்ப்பிணி பெண் ரஞ்சினி உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பின்பு அங்கிருந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு அங்கிருந்து அரசு பேருந்து ஓட்டி சென்ற ஓட்டுநர் ராஜா மற்றும் 6 மாத கர்ப்பிணி பெண் ரஞ்சினி உட்பட 4 பேர் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து ஆம்பூர் உமராபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்தின் இடிபாடுகளை சீர் செய்து போக்குவரத்தை சீர் செய்யும் முயற்சியில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அரவிந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.